அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். லட்சக்கணக்கான தொண்டர்களோடு திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக, தொடர்ந்து தனித்து அரசியல் கட்சியில் செயல்பட்டு வரும் நாம் தமிழர், அறிமுக கட்சியாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தாவேகா என்று வரும் சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டியாக மாறி வருகிறது. மேலும் அரசியல் களம் மிக கடுமையான போட்டியாக உள்ள நிலையில் யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு அரசியல்வாதி என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி என்று தமிழக மக்களால் நன்கு அறியப்பட்ட அவர் சசிகலாவுடனான மோதல், எடப்பாடியுடனான மோதல், மீண்டும் எடப்பாடியுடன் இணைந்தது, பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடியை விட்டு விலகியது என்று ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தொடர்ந்து சறுக்கலையே சந்தித்து வருகிறார் ஓபிஎஸ். குறிப்பாக அதிமுக சட்டமன்ற தோல்விக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறி உள்ளது. அதிமுக முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு கைக்கு சென்றுள்ள நிலையில் அதிமுகவை கைப்பற்றுவோம் என்று கூடிய தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் அமைதியாக இருக்க ஓ பன்னீர்செல்வத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தவே இயலவில்லை. அதேபோல் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கும் முயற்சியும் தோல்வியில் முடிய ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் தனி கட்சி தொடங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தேர்தலும் நடக்க உள்ளது. அதேபோல் இன்னும் 10 மாதமே உள்ள நிலையில் கட்சியை தொடங்கி கட்சியை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும். திமுக, அதிமுக என்ற வலுவான கட்சிகள் இருக்கும் போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த கட்சிகளாக மாறி உள்ள நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளை கடந்து செல்வாக்கு பெற வேண்டும். தேர்தலை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளின் பெயரை காட்டிலும் அவர்களின் சின்னத்திற்கு தான் செல்வாக்கு ஆகும். திமுக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டில் கோலோச்சி வருவதற்கு உதயசூரியன் சின்னமும் இரட்டை இலை சின்னமும் காரணமாகும். அதேபோல் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள சின்னங்களை கடந்து தனது கட்சியின் சின்னத்தை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும். புதிதாக கட்சி தொடங்கி அதற்காக ஏராளமான சமூக வலைதள கணக்குகளை தொடங்கி தங்கள் எதிர்க்கும் கட்சிகளை விமர்சித்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற வேண்டும். மேலும் ஓ பன்னீர்செல்வம் கட்சி தொடங்கி அந்த கட்சி அவரை தமிழ்நாட்டிற்கு அடையாளம் காட்டிய அதிமுகவிற்கு எதிரான கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவிற்கு எதிராகவே போட்டியிடுகிறார் என்ற விமர்சனத்தை அவர் எதிர்கொள்ள நேரிடும். இதுபோன்ற எண்ணற்ற சவால்களை தேர்தல் நடைபெற உள்ள 10 மாதங்களிலேயே ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க நேரிடும். ஒருவேளை கட்சி தொடங்கி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய அவர் திட்டமிட்டாலும் அவரை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாகும். மேலும் இது போன்ற பல்வேறு சவால்கள் ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்குவதில் உள்ளது. இதனால் தனது அரசியல் எதிர்காலத்திற்காக அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுகவை ஒன்றிணைக்க பல போராட்டங்கள் நடத்தி வழக்குகளை போட்டும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஓபிஎஸ் திடீரென இந்த அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஓபிஎஸ் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, லட்சக்கணக்கான தொண்டர்களோடு திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.